அன்பான பிரியமான என்னுடைய ஜெப பங்காளர்களே, உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கிறிஸ்மஸ் செய்தி உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மத்தேயு 1:23 இம்மானுவேல் என்று பெயர் வைப்பார்கள். இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயர். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, பரிசுத்த அந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த மகனை நமக்காக கொடுத்தார், நமக்காக அனுப்பினார். நமக்கு ஒரு பாலகன், ஒரு பிள்ளை நமக்காக கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, குமாரன், ஒரு பாலகன், ஒரு குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டார், அனுப்பப்பட்டார். ஒரு கிஃப்ட். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய விஷயம். 28:20 உலகத்தின் முடிவு பெறுந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அந்த இயேசு சொன்னார். உலகத்தின் முடிவு பெறுந்தவன். யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்து உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யார் ஒருவர் அவன் மீது விசுவாசிக்கிறாரோ அவன் அனந்து நித்திய ஜீவன் அடைவான். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட். இரண்டாவதாக அவருடைய தெய்வீக அன்பு வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெய்வீக அன்பு வெளிப்பட்டது. 1 தீமோத்தேயு 1:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவிகளை ரட்சிக்கும்படியாய் தேவகுமாரன் அனுப்பப்பட்டார். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டதனுடைய காரணம் பாவிகளை ரட்சிக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 3:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாத்தானுடைய கிரியைகளையும் அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவகுமாரன் ஏன் வெளிவந்தார்? ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? பர்பஸ் என்ன? சாத்தானியனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று கொலைசீலர் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 10:45 ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல, ஊழியம் செய்யும்படியாக. ஊழியம் என்றால் என்ன என்று நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 12:49 அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றியது என்று விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்ற அக்கினி, பரலோக அக்கினியை இந்த உலகத்திலே இந்த நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஏசாயா 9:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்தான் சமாதான பிரபு. சமாதான தேவனுடைய குமாரன் சமாதான பிரபு. சமாதான பிரபு சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்தார், சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக வந்தார். எபிரேயர் 13:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக. மல்கியா 3:6 சொல்லப்பட்டு நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதே வசனம் தான் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வெளிப்படுத்தல் 1:8 அல்பா ஒமேகாவா இருக்கிறேன். நான் தான் ஆதி, நான் தான் அந்தம், நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு. இயேசு தன் வாய் திறந்து சொன்ன புஸ்தகம் 1:8 வெளிப்படுத்தல் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் அல்பா ஒமேகா. அவர் உங்களுக்காக விசுவாசத்தை தொடங்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவருமாக இருக்கார். அவர் விசுவாசத்தை கொடுக்கும்படியாக வந்தார், சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்தார், பூமியில் அக்கினி போடும்படியாக வந்தார், ஊழியம் செய்யும்படியாக வந்தார், சாத்தானி கிரியை அழிக்கும்படியாக வந்தார், பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார், தெய்வீக அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக வந்தார். தேவன் நமக்கு ஒரு கிஃப்ட், உங்களுக்கும் எனக்கு ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் தான் இயேசு கிறிஸ்து. May God bless you. Happy Christmas.